கர்த்தருக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவனுடைய சிந்தை, கிறிஸ்தவனுடைய இலக்கு அல்லது குறிக்கோள் என்கிற இந்த 3 சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கை குறித்தும் அவருடைய சிந்தையை குறித்தும் அவருடைய இலக்கை குறித்தும் பிலிப்பியருக்கு நிருபத்திலே சொல்லியிருக்கிறார். அந்த வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல அவரை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அவரை போன்ற ஒரு சிந்தை நமக்கு இருக்க வேண்டும், அவரை போன்ற ஒரு குறிக்கோளோடு அல்லது இலக்கோடு நாம் வாழ வேண்டும் என்கிற தீர்மானம் வேண்டும். இப்பொழுது அந்த வசனங்களை பிலிப்பியருக்கு நிருபத்திலிருந்து வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு நிருபம் 1 அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போமானால், கிறிஸ்தவனுக்கு தன்னுடைய வாழ்க்கை குறித்து இருக்க வேண்டிய ஒரு தீர்மானத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியருக்கு நிருபம் 1 அதிகாரம் 21வது வசனம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இங்கே பவுலடியார் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லுகிறார். ஜீவன் என்றால் என்ன? உயிர். இயேசுதான் என்னுடைய உயிர் என்று பவுலடியார் இங்கே சொல்லுகிறார். இன்னொரு வேதாகமம் இருக்கிறது, பரிசுத்த பைபிள் என்கிற ஒரு வேதாகமம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் இப்படியாக இருக்கிறது, கிறிஸ்துவை என் வாழ்வின் ஜீவனாக நம்புகிறேன் என்று இருக்கும். ரோமன் கத்தோலிக்க பைபிளில் படிப்போமானால், நான் வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காகவே என்று இந்த வார்த்தையை அப்படியாக அங்கே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இந்த 3 மொழிபெயர்ப்புகளுடைய சாராம்சத்தை ஒரே வாக்கியத்தில், ஒரே சென்டென்ஸில் சொல்ல வேண்டும் என்றால் இப்படி சொல்லலாம், கிறிஸ்து என் உயிர், என் வாழ்க்கை அவருக்காகவே. கிறிஸ்து என் உயிர், என் வாழ்க்கை அவருக்காகவே என்று இதனுடைய சாராம்சத்தை இப்படி சொல்லலாம். பவுலடியார் இதை தான் சொல்லுகிறார், கிறிஸ்து என் உயிர், என்னுடைய வாழ்க்கை அவருக்காக தான் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம், இப்படிப்பட்ட ஒரு யோசனை இருக்க வேண்டும். கிறிஸ்து என் உயிர், என்னுடைய வாழ்க்கை அவருக்காகவே என்றால் என்ன? இதை ஒரு 7 வார்த்தைகளில் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன், கவனிங்க. கிறிஸ்து எனக்கு உயிர், என் வாழ்க்கை அவருக்காக தான் என்றால் அதனுடைய விளக்கம், முதலாவது, நான் எதை செய்தாலும் ஆண்டவருக்காகவே செய்வேன், அல்லது என்னுடைய எல்லா செயல்பாடுகளும் ஆண்டவருக்காகவே இருக்கும், ஆண்டவருடைய மகிமைக்காக இருக்கும், ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் இருக்கும் என்று அர்த்தம். கிறிஸ்து என் உயிர், என் வாழ்க்கை அவருக்காகவே என்றால் 2வது விளக்கம், நான் ஆண்டவருக்காக பேசுவேன், ஆண்டவரை குறித்து பேசுவேன், என் பேச்சுக்கள் ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கும்படி, ஆண்டவர் சொன்னபடி இருக்கும் என்று சொல்லுவதாகும். கிறிஸ்து எனக்கு ஜீவன் அல்லது எனக்கு உயிர், என் வாழ்க்கை அவருக்காகவே என்றால் 3வதாக அதனுடைய விளக்கத்தை இப்படி சொல்லுவேன். எப்படி என்றால், நான் என் வாழ்க்கையில் அவருக்கு மகிமை வரக்கூடிய காரியங்கள் மட்டுமே செய்வேன், ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் மட்டுமே செய்வேன் என்று சொல்வதாகும். 4வதாக, கிறிஸ்து என் உயிர்,
என் வாழ்க்கை அவருக்காகவே என்று சொன்னால் அதனுடைய விளக்கத்தை எப்படி சொல்லலாம் என்றால், நான் கிறிஸ்துவை குறித்தே யோசிப்பேன், கிறிஸ்துவுக்காக யோசிப்பேன், கிறிஸ்துவுக்கு பிரியமான யோசனைகளை யோசிப்பேன் என்று சொல்லுவதாகும். ஐந்தாவதாக, கிறிஸ்து என் உயிர், என் வாழ்க்கை அவருக்காகவே என்றால் அதை எப்படி விளக்கலாம் என்றால், நான் எங்கே போனாலும் எந்த வேலையாய் போனாலும் ஆண்டவர் நடத்துகிறபடி நான் போவேன், ஆண்டவருக்கு பிரியமான வழிகளில் நான் நடப்பேன் என்று அர்த்தமாகும். ஆறாவதாக, கிறிஸ்து என் உயிர், என் வாழ்க்கை அவருக்காகவே என்றால் அதனுடைய விளக்கத்தை இப்படி சொல்லலாம். நான் என் குடும்பத்தை ஆண்டவருக்காக கட்டி எழுப்புவேன், ஆண்டவருக்கு மகிமையாக, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக ஆண்டவர் சொன்ன ஒழுங்கின்படி என் குடும்பத்தை நான் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லுகிற அர்த்தமும் அந்த வார்த்தையில் அடங்கும். ஏழாவதாக, கிறிஸ்து என் உயிர், என் வாழ்க்கை அவருக்காகவே என்று சொன்னால், ஏழாவது, என் பிள்ளைகளை ஆண்டவருக்காக நான் உருவாக்குவேன், ஆண்டவருக்காக நான் வளர்ப்பேன், ஆண்டவருடைய சேவை செய்வதற்காக தயார் பண்ணுவேன் என்று அர்த்தமாகும். இப்படியாக கிறிஸ்து எனக்கு ஜீவன் அல்லது கிறிஸ்து எனக்கு உயிர், என் வாழ்க்கை அவருக்காகவே என்று சொன்னால் இந்த 7 விதமான விளக்கங்கள் அந்த வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. ஆகவே இந்த கருத்துணர்ந்தவர்களாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட கிறிஸ்து தான் என் உயிர், என் வாழ்க்கை அவருக்காக தான் என்ற தீர்மானத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டும். இரண்டாவதாக, கிறிஸ்தவனுடைய சிந்தையை குறித்து பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் பவுலடியார் சொல்லுகிறார். கிறிஸ்துவனுடைய சிந்தையை குறித்து பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒரு கிறிஸ்தவனுடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டும்? வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது, உங்களிலும் இருக்க கடவது. ஒரு கிறிஸ்தவனுடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே சிந்தை. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் அவர் எப்படி சிந்தித்தாரோ, எப்படிப்பட்ட சிந்தையுள்ளவராக அவர் வாழ்ந்தாரோ, அதே சிந்தை நமக்கும் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் அவர் எப்படி சிந்தித்தார் அல்லது எப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ்ந்தார் என்று ஒரு 7 காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க வாஞ்சிக்கிறேன். முதலாவது, பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமானால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை தாழ்மையான சிந்தை. அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு வாழ்ந்தார், தாழ்மையான சிந்தையோடு அவர் வாழ்ந்தார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தி கொண்டார். தாழ்மையான சிந்தையோடு இயேசு வாழ்ந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட தாழ்மையான சிந்தையோடு வாழ வேண்டும். நமக்கு பெருமை இருக்குமென்றால் ஆண்டவர் நமக்கு எதிர்த்து நிற்பார், நம்மை தாழ்த்தி விடுவார். அதனால் தாழ்மையான சிந்தையோடு வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சிந்தை தாழ்மையான சிந்தையாயிருந்தது. இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த சிந்தை எப்படி இருந்தது என்றால், ஒருவரும் கூட அழிந்து போகக்கூடாது, இந்த உலகத்தில் எல்லாரையும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வழிநடத்த வேண்டும் என்று அவர் கிராமம் கிராமமாக, பட்டணம் பட்டணமாக சென்று ஊழியம் செய்தார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஜனங்களுக்கு நன்மை செய்து கொண்டு, சுகம் கொடுத்து கொண்டு, பாவ வாழ்க்கையிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து ரட்சித்து கொண்டு இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த காலங்களில் கிராமம் கிராமமாக, பட்டணம் பட்டணமாக நடந்தே சுற்றி திரிந்தார். அவருடைய மனசு, அவருடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையாக இருந்தது? எல்லா மக்களையும் ரட்சிக்க வேண்டும் என்கிற சிந்தையாக இருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட நமக்கு எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே சிந்தை இருக்க வேண்டும். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் நாம் சொல்ல வேண்டும். பிசாசுடைய வல்லமையில் இருக்கிறவங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணி அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும். யாரும் கெட்டு நரகத்துக்கு போகாமல் எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபம் பண்ண வேண்டும். உபவாசம் இருந்து நம்முடைய குடும்ப மக்களுக்காக, சொந்தக்காரருக்காக, தெருவில் உள்ளவங்களுக்காக, நம்ம நாட்டுக்காக, தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற சிந்தை இயேசுவுக்கு இருந்தது போலவே நமக்கும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே சிந்தை உங்களுக்கும் இருக்க கடவது என்றால் இதுதான் அர்த்தம். அன்றைய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கும் கூட எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே அவருடைய வருகையையும் கூட அவர் தாமதமாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிப்புக்குள்ளே இவர்களை வழிநடத்த வேண்டும் என்கிற பாரத்தோடு நாமும் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தை இயேசுவின் சிந்தை. மூன்றாவதாக, இயேசுனுடைய சிந்தை என்று சொன்னால், இயேசு யாருக்கும் இடரலாக இருக்கக்கூடாது என்கிற சிந்தையோடு அவர் வாழ்ந்தார். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம் என்கிற பட்டணத்துக்கு வருகிறார். அங்கே வரி செலுத்திவிட்டு தான் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். வரி வசூல் பண்ணுகிறவர்கள் வரியை கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் எந்த காசும் இல்லை. பேதுருவை கூப்பிட்டு, நீ போய் ஒரு தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடி, அந்த மீனினுடைய வாயில் காசு இருக்கும், அதை கொண்டு வா, நம்ம யாருக்கும் இடரலாக இருக்கக்கூடாது, நாம் அதை செலுத்திவிட்டு இந்த பட்டணத்துக்குள்ளே போகலாம் என்று சொல்லி பேதுருவை அனுப்பினதாக, பேதுரு போய் மீனை பிடித்து அதனுடைய வாயிலிருந்து ஒரு பணத்தை கொண்டு வந்ததாகவும், அதை செலுத்திவிட்டு அந்த கப்பர்நகூம் என்கிற பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்ததாகவும் நாம் அங்கே வாசிக்கிறோம். மத்தேயு 17 27ஆம் வசனத்தில் வாசிப்போமானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதனுடைய வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை நீ காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் வரி வசூல் பண்ணிற இடத்துல கொடு என்றார். கொடுத்தாங்க, பிரவேசித்தாங்க. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், நாம் யாருக்கும் இடரலாக இருக்கக்கூடாது. இடரலாக இருக்கக்கூடாது என்றால் என்ன? இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. நம்ம பார்த்து மற்றவங்க இடறி போகும்படியாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். இது இயேசுவின் சிந்தை. இயேசு கிறிஸ்து உலக வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சிந்தையுள்ளவராக வாழ்ந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்மை பார்த்து யாரும் இடரல் அடையக்கூடாது. நம்ம யாருக்கும் எந்த விதத்திலேயும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. நம்மை பார்த்து மற்றவங்க கெட்டு போகக்கூடாது, பின்மாற்றத்துக்கு போகக்கூடாது. இதெல்லாம் நடக்குது. இன்றைக்கி திருச்சபைக்கு வருகிற மக்கள்
திருச்சபையில் இருக்கிற ஒரு சிலரால் அல்லது திருச்சபைக்கு வருகிற மற்றவர்களை பார்த்து இடரல் அடைகிறாங்க. திருச்சபைக்கு வராமல் நின்று போகிறாங்க. வேறு திருச்சபைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, பின்மாற்றத்துக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடக்குது. அப்படியெல்லாம் நாம் யாருக்கும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. மற்றவர்கள் நம்மை பார்த்து இடரல் அடையும் வகையில் வாழக்கூடாது என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை, அவருடைய மனசப்படி. நாமும் கூட இப்படிப்பட்ட மனசோடு இப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தையை குறித்து வாசிக்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிப்போமானால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய ஜனங்களை குறித்து அவர் எப்படிப்பட்ட சிந்தையுள்ளவராயிருந்தார், எப்படிப்பட்ட மனமுள்ளவராயிருந்தார் என்று படித்தால், அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமுக்கு வருகிற வழியில் எருசலேம் மக்களை கவனிக்கிறார். இந்த எருசலேம் மக்கள் எல்லாரும் சுய விருப்பங்களின்படி அவர்கள் ஒரு மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல அவர்கள் இஷ்டத்துக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சுதந்திரமாக இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எருசலேம் மக்கள் எல்லாம் ஆண்டவருடைய மக்கள். எருசலேமில் இருக்கிறவங்க யூதர்கள், இஸ்ரவேலர்கள், கர்த்தருடைய உடன்படிக்கையில் இருக்கிற மக்கள். அவங்க ஆண்டவரிடத்திலிருந்து விலகி போய் அவர்கள் சுதந்திரமாக பாவ வாழ்க்கையில் ஆண்டவருக்கு அருவருப்பு உண்டாக்கக்கூடிய வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை இயேசு அங்கே பார்த்தார். அவர்களை பார்த்து அந்த இடத்துல என்ன இருக்கிறது என்றால், அவர்களுக்காக இயேசு கண்ணீர் விட்டார், துக்கப்பட்டார் என்று இருக்கும். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 19:41. அவர் சமீபமாய் வந்தபொழுது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய மக்கள் கர்த்தருக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை இயேசு பார்த்த பொழுது அவர்களுக்காக கண்ணீர் விட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனதோடு கூட, அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட அவர் வாழ்ந்திருக்கிறார். பிரியமான கர்த்தர் பிள்ளைகளே, உங்களுக்கு தெரிந்த திருச்சபை மக்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்சத்தில் நீங்கள் அவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? அவங்களுக்காக மனசில் வேதனைப்படுகிறீர்களா இல்லையா? ஒரு நீதிமான் என்று சொன்னால் பாவ வாழ்க்கையில் இருக்கிற மக்களை பார்க்கும் பொழுது மனசில் வேதனை உண்டாக வேண்டும். லோத்துவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், பேதுரு சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருந்த மக்களுடைய பாவ வாழ்க்கையை பார்த்த பொழுது மனதில் வேதனைப்பட்டார் என்று இருக்கும். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேதனை இருக்கிறதா? கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வழியிலிருந்து விலகி போகும் பொழுது, ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு துக்கமுண்டாக்கக்கூடிய வகையில் வாழும் பொழுது நீங்கள் அவர்களை பார்க்கிறீர்களே, அவர்களை குறித்து வேதனை இருக்கிறதா? அவர்களை குறித்து ஜபம் இருக்கிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த சிந்தை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதுதான். இயேசு கிறிஸ்து எருசலேமில் இருந்த மக்கள், தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமான அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவர்களை பார்த்து கண்ணீர் விட்டார், அழுதார். நாமும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே சிந்தை உள்ளவர்களாக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமான வழிகளில் போகும் பொழுது அவர்களுக்காக மனஸ்தாபப்பட வேண்டும், அவர்களுக்காக கண்ணீர் சிந்தி அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற சத்தியத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்வோமாக. 5ஆவதாக, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே சிந்தை உங்களுக்கும் இருக்க கடவது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் எப்படிப்பட்ட சிந்தையுள்ளவராய் வாழ்ந்தார் என்று யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தேவாலயத்துக்குள்ளே வருகிறார். அந்த தேவாலயத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேவாலயத்தில் ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்கள் நடக்கிறதை இவர் பார்க்கிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோபப்பட்டு அவர்கள் எல்லாரையும் கடிந்து கொண்டு சத்தம் போட்டு
அவர்களை அடித்து வெளியே துரத்துகிறார். மேசைகளெல்லாம் கீழே சாய்த்து விடுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அங்கே செய்யும் பொழுது சீஷர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவருடைய ஆலயத்தின் மீது இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு ஒரு வைராக்கியம் இருக்கிறதப்பா என்று பேசிக்கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஆண்டவருடைய வீட்டை குறித்து, ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அவருடைய சிந்தையில் அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. ஆண்டவருடைய வீட்டை குறித்தும் தேவாலயத்தை குறித்தும் இயேசுனுடைய சிந்தையிலே பக்தி வைராக்கியம் இருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவருடைய வீட்டை குறித்து, தேவாலயத்தை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். தேவாலயம் அழகாக இருக்க வேண்டும். தேவாலயத்தில் குறையில்லாமல் இருக்க வேண்டும். தேவாலயம் ஆண்டவருடைய மகிமையினால் நிறைந்திருக்க வேண்டும். தேவாலயத்துக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை நாம் செய்து தேவ ஆலயத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்கிற வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய தேவாலயம் அழகாக கட்டப்பட வேண்டும். நம்முடைய தேவாலயம் அருமையாய் கட்டப்பட வேண்டும். நம்முடைய தேவாலயம் பெரிதாய் கட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு பக்தி வைராக்கியம் தேவாலயத்தை குறித்து, ஆண்டவருடைய வீட்டை குறித்து நமக்கு இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தப்பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய வீட்டை குறித்து கவலைப்படாமல் தன்னுடைய சொந்த வீட்டை குறித்து கவலையுற்றவர்களாக இருந்தார்கள். அதனால் ஆண்டவர் அவங்களுக்கு ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக சாபங்களை கொடுத்தார். அவர்களுடைய எந்த காரியமும் வெற்றி அடையாதபடிக்கு எல்லாம் தோல்வியிலேயும் நஷ்டத்திலேயும் வறுமையிலேயும் முடியும்படி கர்த்தர் செய்தார். அந்த இடத்தில் ஆண்டவர் காரணத்தையும் சொல்லுகிறார். என்னுடைய வீடு இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது, ஆனால் நீங்கள் உங்களுடைய வீட்டை அலங்காரமாய் வைத்துக்கொள்ள வேண்டும், அழகாய் வைத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வீட்டில் எல்லா பொருட்களை நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்று இப்படிப்பட்ட சிந்தையே உங்களுக்கு இருக்கிறதே என்று சொன்னார். அருமையான கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவுக்கு ஆண்டவருடைய வீட்டை குறித்து, ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம் இருந்தது போல, அவருடைய மனதில், அவருடைய சிந்தையில் இருந்தது போல நமக்கும் இருக்க வேண்டும். ஆறாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை இந்த உலகத்தில் ஆண்டவர் வாழ்ந்த காலங்களில் தன்னுடைய குடும்பத்தை குறித்து எப்படிப்பட்ட சிந்தையுள்ளவராய் வாழ்ந்தார் என்று பார்த்தால், குடும்பத்திற்கு 2வது இடம், ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற தேவ மக்களுக்கு முதலிடமும் குடும்பத்திற்கு 2வது இடமும் கொடுத்திருந்தார். அவருடைய சிந்தையில், அவருடைய மனசில் முதல் இடம் தேவனுடைய சித்தத்தை செய்கிற தேவ மக்கள். வீட்டில் இருக்கிற நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க அப்புறம்தான், செகண்ட் பிளேஸ் என்ற சிந்தையோடு அவர் வாழ்ந்தார். இதுக்கு ஒரு உதாரணத்தை மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாரும் சகோதரர்களும் அவரை பார்க்கும்படியாக வருகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்பதை வாசிக்க கேட்போம். மத்தேயு 12:50. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி, பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும், அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும், எனக்கு சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார், தாயுமாக இருக்கிறார்கள் என்றார். உம்முடைய சகோதரர், உம்முடைய தாயார் உம்மை பார்க்கும்படி வந்திருக்கிறாங்க என்று சொன்ன அந்த நபருக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர், தேவனுடைய சித்தம் செய்கிறவங்க தான் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தப்பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சிந்தையோடு இயேசு வாழ்ந்தார். அந்த சிந்தை நமக்கும் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற, ஆண்டவருக்காக மகிமையாய் வாழ்கிற, ஆண்டவருக்காக தியாகம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும்.
முதல் கௌரவம் கொடுக்க வேண்டும், முதல் மரியாதை கொடுக்க வேண்டும், அவங்கள நாம் ஹானர் பண்ண வேண்டும், அவங்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தை, இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த இந்த சிந்தை இல்லை. எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், வீட்டில் இருக்கிறவங்க அல்லது சொந்தக்காரங்க அவங்க அல்லது ஃப்ரெண்ட்ஸு அவங்க எந்த மாதிரி துன்மார்க்கமான வாழ்க்கையில் இருந்தாலும், ஒழுங்கினமான வாழ்க்கையில் இருந்தாலும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில் இருந்தாலும், அல்லது ஆண்டவருக்கு பிடிக்காத பழக்க வழக்கங்களோடு இருந்தாலும் அவங்களுக்கு தான் முக்கியத்துவம், அவங்களுக்கு தான் முதலிடம், அவங்களுக்கு தான் எல்லா விதமான ப்ரெஃபரன்சஸ். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ரெண்டாவது பிளேஸ். சில பேர் ஆண்டுடைய பிள்ளைகளை குறித்து யோசிக்கிறது கூட இல்லை. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அது இயேசுவின் சிந்தை அல்ல. இயேசுவின் சிந்தை ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள், நடக்கிறவர்கள், அவங்க தான் முக்கியம் என்பது. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, நம்ம சொந்தக்காரங்கள்லாம் அப்புறம்தான், செகண்ட் பிளேஸ் என்று இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு நாம் வாழ வேண்டும் அருமையானவர்களே. நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, வீட்டில் உள்ளவங்க, குடும்பத்தில் உள்ளவங்கள அவங்க கடல் விரோதமான காரியங்களை செய்தாலும் கூட நாம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்காக என்னென்னமோ செய்கிறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, எந்த பலனும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யுங்க, அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆண்டவர் பல மடங்களாய் தருவார். இந்த சிந்தை, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த இந்த சிந்தை நமக்கு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ ஆசீர்வாதமாய் நாம் வாழ முடியும். ஏழாவதாக, இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே சிந்தை உங்களுக்கும் இருக்க கடவது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த மாதிரியான ஒரு சிந்தை இருந்தது என்றால், எப்படிப்பட்ட மனசோடு அவர் வாழ்ந்தார் என்றால், அவர் எது செய்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்கிற சிந்தையோடு அவர் வாழ்ந்தார். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிப்போமானால் இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். வாசிக்க கேட்போம். என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்றார். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது என்றால், அவருடைய மனசு எப்படிப்பட்டது என்றால், தன்னை அனுப்பின பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்ய வேண்டும், அவருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு மனசும் சிந்தையும் இயேசுவுக்கு இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் கூட இப்படிப்பட்ட ஒரு மனசும் சிந்தையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஜீவிக்கிறவங்களாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் என்ன செய்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார், அப்பொழுதுதான் நமக்கு எல்லாமே ஜெயமாகும், அப்பொழுதுதான் நமக்கு பரலோகத்திலே பிரவேசம். மத்தேயு 7:21 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிற எல்லாரும் பரலோகத்துக்கு வந்துட முடியாது, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் பரலோகத்துக்கு வர முடியும் என்று சொன்னார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை நமக்கும் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அவனுடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய மனசு எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற அதே சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை தாழ்மையான சிந்தை. இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற சிந்தை. இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை நாம் யாருக்கும் இடரலாக இருக்கக்கூடாது என்கிற சிந்தை. இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தும் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி அக்கிரமமான வழிகளில் ஆண்டவருக்கு அருவருப்பான பிரியமில்லாத பாவ வாழ்க்கையில் போகிறவர்களை பார்த்து துக்கப்படுகிற மனசும் சிந்தையும் அவருக்கு இருந்தது. ஐந்தாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை என்றால், ஆண்டவருடைய வீட்டை குறித்து, ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்து வைராக்கியமான சிந்தையோடு அவர் வாழ்ந்தார். ஆறாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய குடும்பத்தை விட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முதலிடம் கொடுத்தார். தன்னுடைய குடும்பத்திற்கு இரண்டாவது இடம்தான் கொடுத்தார். அப்படிப்பட்ட சிந்தையோடு அவர் வாழ்ந்தார். ஏழாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை என்றால்,
தன்னை அனுப்பின பிதாவுடைய சித்தத்தை மட்டுமே செய்ய வேண்டும், அவருடைய சித்தத்தை மட்டுமே நிறைவேற்ற வேண்டும் என்கிற சிந்தையோடு அவர் வாழ்ந்தார். இப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களாய் நாமும் கூட வாழ வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் அப்படிப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்துவின் சிந்தையோடு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய இலக்கை குறித்து, தன்னுடைய குறிக்கோளை குறித்து பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். பவுலடியார் அவருடைய இலக்கை குறித்து சொல்லுகிறார். என்ன அவருடைய இலக்கு? அவர் சொன்ன இந்த வசனத்தில் பிலிப்பியர் 3:10 ஒரு 5 விஷயங்களை சொல்லுகிறார். இதுதான் என்னுடைய இலக்கு, இதுதான் என்னுடைய குறிக்கோள், இதுதான் என்னுடைய கோல். இதை அடையிறதுக்கு நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிடுவேன், குப்பை என்று நான் நினைப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிற அந்த 5 காரியங்களை நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். முதலாவது, நான் ஆண்டவரை அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். 10ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். அவரையும் என்கிற வார்த்தை அங்கே இருக்கிறது. யாரை? ஆண்டவரை அறிய வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். ஒரு குறிக்கோளோடு இருக்கிறார், ஒரு இலக்கோடு இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு இல்லாவிட்டால் நாம் வஞ்சிக்கப்படுவோம், நாம் ஆண்டவருக்குள் வளர முடியாது, நாம் பிசாசினாலே அழிக்கப்படுவோம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு இல்லாததினால் சங்காரமாகிவிட்டார்கள் அல்லது அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால்தான் இவர் ஆண்டவரை அறிகிற அறிவு நான் அடைய வேண்டும், அதுதான் என்னுடைய குறிக்கோள் என்று சொல்லுகிறார். நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு குறிக்கோள், அப்படிப்பட்ட ஒரு இலக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரை அறிய வேண்டும். ஆண்டவரை குறித்து அறிவதல்ல, ஆண்டவரை அறிய வேண்டும். ஆண்டவரை நாம் அறிய வேண்டும் என்றால் ஆண்டவரோடு அதிகமாக ஐக்கியமாக வாழ வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜபத்தில் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் ஆண்டவரை அறிகிற அறிவில் நாம் வளர முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அறிகிற அறிவில் நான் இன்னும் வளர வேண்டும் என்கிற இலக்கோடு குறிக்கோளோடு வாழ வேண்டும். இரண்டாவதாக, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய வல்லமையினால் உயிரோடு எழுப்பினார் என்று 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அதனுடைய ஆழம், அதனுடைய காரியங்கள் என்ன, அதனுடைய மகிமை என்ன, இதை நான் அறிய வேண்டும் என்று பவுலடியார் வாஞ்சிக்கிறார். அதை ஒரு வைராக்கியமாக, ஒரு இலக்காக வைத்துக்கொண்டு அதற்காக அவர் பிரயாசப்பட்டார். ஏன் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை குறித்து அறிய வேண்டும் என்று வாஞ்சித்தார் என்றால், அந்த ஆண்டவருடைய வல்லமையை குறித்து அறிவும் ஆண்டவருடைய வல்லமையை பெற்று வாழும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது பெரிய அளவில் ஊழியம் செய்ய முடியும், ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் ஆண்டவருடைய வல்லமையினால் நிறைந்தவராக வியாதியஸ்தர்களை சுகமாக்கும் பொழுது ஜனங்கள் அதை பார்த்து, ஆண்டவருடைய வல்லமையை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய வல்லமையை அப்போஸ்தலனாகிய பவுலும் புரிந்து கொண்டு அதை அடைந்து அதை பெற்று ஊழியம் செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சை
ஒரு குறிக்கோள் அவருக்கு இருந்தது. நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு குறிக்கோளோடு கூட நாமும் கூட வாழ வேண்டும் அருமையானவர்களே. மூன்றாவதாக அவர் சொல்லும் பொழுது அவருடைய பாடுகளில் ஐக்கியப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதை அவருடைய குறிக்கோளாக, அவருடைய இலக்காக அவர் சொல்லுகிறார். அதாவது அப்படி என்றால் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகள் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு தீர்மானத்தோடு, ஒரு வைராக்கியத்தோடு, குறிக்கோளோடு அவர் வாழ்ந்தார். நான்காவதாக அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணம் அடைவதற்கும் அவர் வாஞ்சிக்கிறார். அவருடைய மரணத்துக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு ஒப்பாக அதே போல் ஒரு மரணம், அதாவது ஆண்டவருக்காக நான் இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டுமானாலும், சிலுவையில் மரிக்க வேண்டுமானாலும், எப்படி நான் மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை போல நானும் ஆண்டவருக்காக மரிப்பேன் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு, ஒரு இலக்கோடு பவுலடியார் வாழ்கிறார். ஐந்தாவதாக அவர் சொல்லுகிறார், உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாக வாழ வேண்டும் என்ற இலக்கு, குறிக்கோள் அவருக்கு இருந்தது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு மகிமையின் நம்பிக்கை அதுதான். நாம் எல்லாரும் ஒரு நாள் உயிர்த்தெழப் போகிறோம். நம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்திலேயும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலேயும் வாசிக்கிறோம். அந்த உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெற வேண்டும் என்றால், ஆண்டவர் 2ஆம் முறை வரும்பொழுது நாம் உயிர்த்தெழ வேண்டும் என்றால் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. அப்போது இவர் ஆண்டவருடைய வருகையில் நான் உயிர்த்தெழ வேண்டும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், அதற்காக பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கிற ஒரு இலக்கோடு, குறிக்கோளோடு இவர் வாழ்ந்தார். இப்படியாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு இலக்கு, ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். அதை தான் அவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை மறுபடியும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு இலக்கு, குறிக்கோள் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட இலக்கு, எப்படிப்பட்ட குறிக்கோள் என்றால், நாம் ஆண்டவரை அதிகமாய் அறிய வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய நாமத்துக்காக பாடுகளும் துன்பங்கள் அனுபவிக்க வேண்டி இருந்தாலும் அனுபவிக்கலாம், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை போல இரத்த சாட்சியாக அவருக்காக மரிக்க வேண்டி வந்தாலும் மரிக்கலாம் என்கிற ஒரு குறிக்கோள். அது மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெற வேண்டும், அதற்காக பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கிற குறிக்கோளோடு, இலக்கோடு நாம் வாழ வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளை என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அவருடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டும், கர்த்தருடைய பிள்ளையுடைய இலக்கு அல்லது குறிக்கோள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் பிலிப்பியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்கள் மூலமாய் கற்றுக்கொண்டோம். அதன்படி ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக.